ஸோ இப்போ மார்க்கெட்ல பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹை இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை இங்கே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு பெரிய ஹையை நெக்ஸ்ட் வர ஹை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது ஹை, இது வந்து ஹையர் லோ. ஸோ இதுவுமே ஹையர் லோ. ஸோ ஒன்ஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணக்கப்புறம் ஸோ டாப்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் அந்த லிக்விடிட்டியை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணக்கப்புறம் அந்த லிக்விடிட்டி வந்து கிராப் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒன்ஸ் லிக்விடிட்டி வந்து எடுத்தக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி எடுத்திருக்காங்க. லிக்விடிட்டி எடுத்தக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, செல் பொசிஷன் எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹைக்கு மேலே வைக்கிறீங்க, டார்கெட் கீழே இருக்கிற சப்போர்ட்டில் வைக்கிறீங்க. அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அங்கே வைக்கலாம். ஸோ பெரிய ரிஸ்க் வேண்டாம்னா நீ அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட்டில் வைக்கிறீங்க. ஸோ டார்கெட் ஹிட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்களேன். இந்த ஹை இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டியை கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ லிக்விடிட்டியை கிளைம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹை இங்கே ஒரு நியூ ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மார்க்கெட் ரன் ஆயிருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டியை வந்து இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் கிளைம் பண்ணிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஹைன்னு டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹையை இனி நம்ம வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த ஹை கிரியேட் ஆனதே ஒரு லிக்விடிட்டியை கிரியேட் பண்றதுக்கு தான். ஸோ ஒன்ஸ் அந்த லிக்விடிட்டியை வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஹை வந்து நமக்கு வேலிட் கிடையாது. அடுத்து வந்த ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லிக்விடிட்டி நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஹை. ஸோ இப்போ இந்த ஹைக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கா? இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த ஹையோட லிக்விடிட்டியை தான் இங்கே வந்திருக்கிற ஹை கிராப் பண்ணிருக்கு, அதாவது ஸ்வைப் பண்ணிருக்கு, லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிருக்கு. அப்போ இதுதான் நமக்கு கடைசியாக வந்த ஹை. ஸோ அப்போ இந்த ஹைக்கு மேலே நமக்கு லிக்விடிட்டி கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்த ஹை. ஓகே. இப்போ இந்த ரீசெண்டாக வந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையை நமக்கு எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு? ஸோ நமக்கு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே இருக்கிற பெரிய ஹையை உங்களுக்கு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் கீழே பாருங்க. ஸோ சேம் பிளேஸை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து டாப்ல இங்கே வந்து நமக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹை இருக்கு. இந்த ஹையை நமக்கு 1 2 3 4 5 டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ்ல டச் பண்ணி மேலே மார்க்கெட் போகுது. அப்போ கீழேயுமே உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ மார்க்கெட்ல நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை நான் ட்ராப் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஈஸியாக புரியாது. ஸோ நான் ரியல் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ லிக்விடிட்டி வந்து எண்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைன். ஸோ ஒன்ஸ் நமக்கு லிக்விடிட்டி எந்த சைடு ஃபர்ஸ்ட் கிளைம் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து டாப்லையுமே லிக்விடிட்டி இருக்கு, டவுன்லையுமே லிக்விடிட்டி இருக்கு. ரெண்டு சைடில் நமக்கு எந்த லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் கிளைம் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்.